ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்டல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் எக்ஸசைஸ் 4.2ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் தான் கேட்போம். இது 3 மார்க்லேயுமே அதிகமாக வர்ற கொஷின். இந்த ஹாஃப் இயர்லிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் இல்லை 3 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு இதை நம்ம புக்கில் பார்த்தா ரொம்பவே பெரிய மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன் த ரேங்க் ஆஃப் த வேர்ட்ஸு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. அது புக்கில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், போட்டுகிட்டே இருக்க மாதிரி வரும், ரொம்ப கன்ஃபியூஸாகவும் இருக்கும். ஆனால் இதுக்கு வெறும் 5 ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் வர்ற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்டன் இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக பிரித்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். எழுதியாச்சா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் பென்சிலில் போடுறேன், நீங்கள் ரஃப் மாதிரி கூட போடலாம். ஓகேவா? நான் ஸ்டெப்பாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஏ 1, அடுத்து டி, ஏபிசிடி 2, அப்புறம் இ 3, ஜி 4, அப்புறமா என் 5, ஆர் 6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன போடுறோன்னா, நம்ம நம்பர் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு 4 இருக்கா, 4ஐ விட கம்மியான நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 4ஐ விட கம்மியாக 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது நான் 3ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து ஏக்கு மேலே 1. இப்போ 1ஐ விட கம்மியான நம்பர் எதுவுமே கிடையாது, அதனால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போது 6ஐ விட 2, 3, 5 மூணுமே கம்மியான நம்பர் தான், அதனால 3 நம்பர்ஸ்னால 3 போடுறேன். இப்போது 2ஐ விட கம்மியான நம்பர் எதுவுமே இல்லை, 3ஐ விட கம்மியான நம்பர் இல்லை, 5க்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. ஸோ 0, இந்த இடத்துலலாம் 0. 6ஐ விட கம்மியாக இருக்கனால 3, இங்கே 4ஐ விட 3 நம்பர்ஸ் கம்மியாக இருக்கனால 3. இப்போ இது போட்டாச்சு. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ நமக்கு 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைட் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து நான் 0 ஃபேக்டோரியல்லேருந்து போட்டுகிட்டே வரணும். ஸோ 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் போட்டாச்சா? இது நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பு. இப்போது ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, இதையும் நான் மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 5 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து எல்லாத்தையுமே போட போகிறேன். அதுதான் நம்மளோட ஃபோர்த்து ஸ்டெப்பு. அதை நான் பென்லேயே எழுதுகிறேன். அப்படின்னா 3 × 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு, அதே தான் இங்கே 0 × 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு, இங்கே 3 × 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு, 0 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு, இங்கே 0 × 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு, 0 × 0 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஸ்டெப். ஓகேவா? இது எழுதுறது நம்மளுடைய ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போது 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 120. அப்போது 3 × 120 ப்ளஸ்ஸு, 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ ப்ளஸ்ஸு 3 × 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் என்னது? 6. ஸோ 3 × 6 ப்ளஸ்ஸு 0 × 2 ஃபேக்டோரியல் 0 தான், இன்ட்டு 0னால அதுவும் 0 தான், 0 × 0 அதுவும் 0 தான். ஸோ அது போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 × 120 நமக்கு 360 ப்ளஸ் 0 போட வேண்டாம். 6 3s are நமக்கு 18. கரெக்டாக? இது போட்டால் நமக்கு என்ன வரும்? 378ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளுடைய 5th ஸ்டெப்பு வரும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்குதோ அது கூட நம்ம +1 பண்ணணும்.
ஓகேவா? இது கூட நம்ம +1 பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அப்போது 379 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த +1 பண்ணுறது தான் நம்மளுடைய 5th ஸ்டெப். ஓகேவா? அதோட நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்படி தான் இந்த சம் போடணும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த சம் வந்து எப்படி போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. தனியாக கேட்டால் 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 கொஷினாக கேட்டால் 5 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹாஃப் இயர்லிக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் வரும். அதனால் இந்த வீடியோ பார்த்து போட்டு பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது, அதெல்லாம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயனடைஞ்சிக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.